அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. என் ஆபீஸ் அறை கதவு நாசூக்காக தட்டப்பட்டது. உள்ளே வா என்று சொல்ல கிஷோர் மதிய உணவை கொண்டு வந்து பவ்யமாக என் முன் வைத்தான். நான் போகலாம் என்று தலையை அசைக்க அப்படியே பின்புறமாக நகர்ந்து போய்விட்டான். ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு என் முன் இருந்த லேப்டாப்பை ஷட் டவுன் செய்தேன். 3 மாத மெட்டர்னிட்டி லீவ், அத்துடன் 6 மாத ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிந்து நேற்றுதான் ஆபீஸ் வந்தேன். ஆபீஸிலேயே மதிய உணவு கொடுக்கிறார்கள்தான். இருந்தாலும் பல மாதங்களாக தாரணியின் சமையலை 3 நேரமும் சுட சுட சாப்பிட்ட பின் வேறு எதுவும் பிடிக்கவில்லை. எப்படியும் ஆபீஸில்தான் கேண்டீன் இருக்கிறதே என்று நேற்று காலை அவசரமாக சாப்பிடாமல் வந்தேன். சற்று நேரத்தில் பசி வயிற்றை கிள்ளியது. கேண்டீனில் மசால் தோசை ஆர்டர் செய்தேன். தோசை வந்தது. பார்க்க அழகாக இருந்தது மட்டுமல்ல, அதன் வாசனையும் ஆளை தூக்கியது. தாங்க முடியாத பசியில் ஒரு வாய் எடுத்து வைக்க அது உள்ளே இறங்கவில்லை. சரி, மதியம் பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டேன். சாப்பாடு, சாம்பார், பொரியல் என்று இருந்த என் மதிய சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பிக்க, இதெல்லாம் ஒரு உணவா என்று கேட்டது மனது. சில வருடங்களாக இதைத்தானே சாப்பிட்டாய்? மனதில் ஓரம் ஒரு குரல் சொன்னாலும், அதெல்லாம் அப்போ, இப்போ எதுக்காக நான் இதை சாப்பிடணும், அவசியமே இல்லை என்று உரக்கச் சொன்னது இன்னொரு மனது. அதனால் நேற்றே ஆபீஸில் வாட்ச்மேன் வேலை செய்யும் கந்தசாமியின் மகன் கிஷோரை மதிய உணவு கொண்டு வரும் வேலைக்கு சேர்த்து கொண்டேன். இதோ சரியாக 12:45க்கு என் டேபிளில் ஆவி பறக்க தாரிணி தயாரித்த உணவு தயாராக இருக்கிறது. இனி சாப்பிட வேண்டியதுதான் பாக்கி. கேரியரை பிரிக்க உணவின் நறுமணம் அறையெங்கும் பரவியது. கையில் மொபைலை எடுத்தேன். கை தன்னிச்சையாக காலையில் நான் எடுத்த வீடியோவை கிளிக் செய்தது. வாய் உணவை ருசித்துக் கொண்டிருக்க, கண்கள் அந்த வீடியோவில் இருந்ததை ரசித்துக் கொண்டிருந்தது. அப்பா, என்ன அழகான வீடு! கண்களையும் மனதையும் விட்டு நகர மறுக்கிறது. பார்த்துவிட்டு வந்த வீட்டை இப்போது இருக்கும் வீட்டுடன் ஒப்பிட்டால் இதை வீடு என்றே சொல்ல முடியாது. வெறும் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட வீடு. ஒரு ஹால், 2 பெட்ரூம், ஒரு சின்ன கிச்சன், அதை ஒட்டிய டைனிங் ரூம், கொஞ்சம் இடம். இதைத்தான் இத்தனை நாட்களாக வீடு என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் இன்று தோழியின் உறவுக்காரர் வீட்டை பார்த்த பின் என் மனது வேறு எதையும் நினைக்க தயாராக இல்லை. எவ்வளவு பெரிய ஹால்! ஒரு மைதானத்தை போல. ஹாலில் இருந்து கிச்சனுக்கு வருவதற்கே 3-4 நிமிடங்கள் ஆகிவிடும். அதிலும் அவர்கள் போட்டிருந்த சோஃபா எப்படியும் 4-5 லட்சம் வரும். ஒவ்வொரு அறையிலும் கட்டில், டைனிங் டேபிள், வார்ட்ரோப் என அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்திருக்கின்றார்கள். எதையும் எடுத்துச் செல்லப் போவதில்லை. வீட்டுக்கு மட்டும்தான் விலை சொல்லி இருக்கிறார்கள். இன்று இரவு எப்படியும் தருணிடம் பேசிவிட வேண்டும். என் மனதில் இருப்பதை அவருக்கு புரிய வைக்க வேண்டும். என் மனதை சொல்லாமலே புரிந்து கொள்பவன்தான் தருண். இன்றைய கணவனான தருண் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு வேலைக்கு சேர்ந்தபோது அறிமுகமானவன். ஆசை காதலனான தருண் என் அன்பு கணவனாக மாறி 2 வருடங்கள் ஆகிறது. மொத்தமாக எனக்கும் அவனுக்கும் 4 வருட பந்தம். இருந்தாலும் என்னை ஜென்ம ஜென்மமாக நேசிப்பது போல நடந்து கொள்கிறான். அதனால்தான் இன்றும் அவன் அதே கம்பெனியில் வேலை செய்தாலும் என் விருப்பப்படி நான் 2 கம்பெனிகள் மாறிய போதும் எதுவும் சொல்லவில்லை. மாலை 7 மணிக்கு வேலை முடிந்து வீட்டுக்கு கிளம்பினேன். நான் லிஃப்டை விட்டு இறங்கி கீழே வர என் கணவர் தருண் எனக்காக காத்திருந்தார். பல நேரங்களில் அவன் இவன் என்று பெயர் சொல்லியும் அழைப்பேன். எப்போதாவது சில நேரங்களில் அவர் என்று சொல்வதும் உண்டு. காரில் போகும்போதே பேசலாமா என்று நினைத்தேன். ரோட்டில் வண்டிகளும் கார்களும் பஸ்களும் என போக்குவரத்து நெரிசல். இது இப்போதைக்கு பேசும் விஷயம் அல்ல. நிதானமாக பேச வேண்டும். முடிவெடுத்த நான் கண்களை மூடி அப்படியே சாய்ந்து உட்கார்ந்து கொள்ள, என்னடா ரியா, 2 நாளா ஆபீஸ் வரவும் டயர்டா இருக்கா என்று கேட்டான். என் பெயர் ஸ்ரேயா. தருண் என்னை செல்லமாக ஸ்ரே, ரேயா என்றெல்லாம் கூப்பிட்டு பார்த்தான். ஒன்றும் செட்டாகாமல் போகவே ரியா என்று அழைக்க ஆரம்பித்தான். எனக்கும் அது மிகவும் பிடித்து போனது.
இல்லை தருண், கொஞ்சம் டயர்டு. நான் சொல்ல, ஓகே டார்லிங், கண்ணை மூடி ரெஸ்ட் எடுத்துக்கோ. எப்படியும் வீட்டுக்கு போக அரை மணி நேரம் ஆயிடும். தருண் சொல்ல சீட்டை பின்னுக்கு தள்ளி ரிலாக்ஸாக படுத்துக்கொண்டேன். கண்களை மூடினாலும் தூக்கம் வரவில்லை. வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற கோட்பாடு உடையவள் நான். அதனால்தான் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்திருந்தாலும் இன்று இந்த சென்னையில் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் ஐடி எம்ப்ளாயியாக இருக்கிறேன். அப்பா சிறுவயதில் இறந்துவிட்டார். அம்மாவுக்கு நான் ஒரே மகள்தான். உள்ளூரில் இருந்த தங்கையின் வீட்டிலேயே வேலை செய்து தன் வயிற்றையும் கழுவிக்கொண்டு என்னையும் படிக்க வைத்து விட்டார். இன்று நல்ல சம்பளம் வாங்குகிறேன். ஓரளவுக்கு நல்ல வசதியான பையன் தருணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன். தருணுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான். அவன் வீட்டில் நல்ல வசதி. ஆனால் அவர்கள் பேச்சை மீறி தருண் என்னை திருமணம் செய்து கொண்டதால் அவர்கள் எங்களை சேர்த்து கொள்ளவில்லை. பரவாயில்லை, இருக்கட்டும். தருணின் பங்கு சொத்து எப்படியும் அவருக்கு வந்து சேரும். அதனால் அதை பற்றி நான் பெரிதாக யோசிப்பதில்லை. அது வரும்போது வரட்டும். அதுவரை என்று 2 பேரும் சேர்ந்து 8 லட்சம் ரூபாய் முன்பணம் கொடுத்து ஒரு வீட்டை வாங்கி இருக்கிறோம். மாதா மாதம் இஎம்ஐ போய்கொண்டிருக்கிறது. குழந்தை பெற்றுக்கொள்வதை இன்னும் சில வருடங்கள் ஒத்திவைக்கலாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் எல்லாவற்றிலும் விட்டு கொடுத்த தருண் இதில் கொஞ்சம் பிடிவாதமாக இருந்துவிட்டான். ரியா, ஏற்கனவே எனக்கு 29, உனக்கு 27 ஆகிறது. திருமணமே சற்று தாமதம்தான். இதற்கு மேல் தள்ளி போடக்கூடாது என்றான். அதன் விளைவுதான் இப்போது 9 மாத சோனா குழந்தையாக வீட்டில் இருக்கிறாள். குழந்தை பிறந்த 1 மாதம் அம்மா துணைக்கு இருந்தாள். அதன் பிறகு நிராதரவாக நின்றபோது கை கொடுத்து காப்பாற்றியவள் என் தங்கை. இப்போது அவள் உடம்பு முடியாமல் கிடக்கிறாள். இதற்கு மேலும் இங்கே இருக்க முடியாது என்று அம்மா கிளம்பிவிட்டாள். 2 நாட்கள் கூட தாக்கு பிடிக்க முடியவில்லை. அப்போதுதான் தாரணி அக்காவை பற்றிய ஞாபகம் வந்தது. தாரணி எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பெண். சிறு வயதிலிருந்து அவள் குடும்பத்தை எனக்கு நன்றாக தெரியும். என்னை விட 4 அல்லது 5 வயது பெரியவளாக இருப்பாள். அவளை அடுத்து 2 தங்கைகள், ஒரு தம்பி. சிறுவயதிலிருந்தே படிக்கப் போகாமல் வீட்டு வேலைக்கு போவது, தோட்ட வேலைக்கு போவது என்று எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பாள். உடம்பு சரியில்லாத அம்மாவையும் குடிகார அப்பாவையும் சட்டை செய்யாமல் தம்பி தங்கைகளுக்கு ஆதரவாக இருந்தவள். அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு தள்ளி நின்று அழகு பார்ப்பவள். அக்கா, இப்பவாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? அதான் உங்க கடமைகள் முடிஞ்சு போச்சே என்று என் வளைகாப்புக்கு வந்தவளை கேட்டேன். வயசு 32 ஆச்சு ஸ்ரேயா. பாதி ஆயுசு முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு பெத்துக்கிறதுக்கு உடம்புல தெம்பு இல்ல. இதோ தம்பி தங்கச்சிங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்க. உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் உழைக்கலாம். அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்கிட்டு மீதி காலத்தை ஓட்டிட வேண்டியதுதான். சிரித்து கொண்டே சொன்னாள். ஒரே மாதத்தில் அம்மா ஊருக்கு போகிறேன் என்று போய்விட தாரணியின் சிரித்த முகம்தான் கண்முன் வந்தது. அவளையே அழைக்கலாம் என்று முடிவு செய்தேன். அவள் எந்த நிரந்தர வேலைக்கும் போகவில்லை. வயல் வேலைகளுக்கு போய்க் கொண்டிருக்கிறாள் என்பதால் நான் அழைக்க அவளும் தயங்காமல் வந்துவிட்டாள். சம்பளத்தை பற்றி பேச, ஸ்ரேயா, நீயும் எனக்கு தங்கச்சி மாதிரிதான், கொடுக்கறதை கொடு என்று சொல்லிவிட, சரி வேலையை செய்யட்டும், முடிவு செய்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டேன். நான் எதிர்பார்த்ததை விட தாரணியின் சமையல் பிரமாதமாக இருந்தது. எப்படி அக்கா இப்படி ரகம் ரகமா செய்யறீங்க? வியந்து கேட்டேன். அதுவா, அப்பப்ப கல்யாண விசேஷத்துக்கு சமைக்கிறவங்களுக்கு கூட மாட ஒத்தாசை பண்ண போவேன். அப்ப கத்துக்கிட்டது என்று சொன்னவளை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இங்கு செய்யும் சமையலில் நாளில் ஒரு பாகத்தை சமைத்து போட்டால் கூட மாதம் சாதாரணமாக 50,000 லாபமாக அள்ளி விடுவாள். இவளுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பது? தருணிடம் நான் இதை பற்றி பேச, பாவம் ஸ்ரேயா, நமக்கும் அருமையா சமைச்சு கொடுத்துட்டு நாள் முழுக்க குழந்தையையும் பாத்துக்கிறாங்க. மாசம் ஒரு 10,000ஆவது கொடுக்கலாம் என்றான். எனக்கு கொஞ்சம் அதிகம் என்று தோன்றியது. இருந்தாலும் கூப்பிட்டவுடன் தயங்காமல் வந்துவிட்டாள். அதைவிட இன்று வரை ஒரு முறை கூட முகம் சுளித்ததில்லை. காலம் காலமாக சமைக்கும் அம்மா கூட பெரும்பாலும் கஞ்சியும் அவ்வப்போது ஒரு சாம்பார் ரசம் என்றுதான் வைத்து கொடுத்தாள்.
வெளியில் உணவு ஆர்டர் செய்தால் எப்படியும் நேரத்துக்கு 1000 ரூபாய் ஆகிவிடும். அதோடு பார்க்கும்போது இந்த 10,000 மிகவும் குறைவுதான். அதைவிட பேபியை அழகாக பார்த்து கொள்கிறாள். குழந்தைக்கு ஒரு 6 மாதம் பால் கொடுத்தேன். அதன் பிறகு முழுக்க முழுக்க இன்று வரை தாரிணிதான் அதை பார்த்து கொள்கிறாள். எத்தனையோ முறை குழந்தைக்கு இன்னும் ஒரு 6 மாதமாவது பால் கொடு ஸ்ரேயா என்று சொல்லி இருக்கிறாள். சில நேரங்களில் கெஞ்சுவது போல கூட கேட்டு இருக்கிறாள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் நைட் ஷிஃப்ட் தான் கொடுத்தார்கள். பகல் முழுவதும் எனக்கு தூக்கம்தான். காலை 6 மணிக்கு சாப்பிட்டு படுத்தால் மாலை 4 மணிக்கு எழுந்து மதிய உணவை சாப்பிடுவேன். இதில் குழந்தைக்கு பால் கொடுக்க என்றெல்லாம் எழுந்திருக்க முடியாது. அதுதான் ஆவின் பால் இருக்கிறது. டாக்டரிடம் சொன்னபோது அவரும் சில பவுடர்களை எழுதி கொடுத்தார். தாரிணி எல்லாவற்றையும் சரியாக பார்த்து கொண்டாள். அதனால் எனக்கு குழந்தை பற்றியோ வீட்டை பற்றியோ எந்த கவலையும் இல்லை. ஆனால் இன்று அந்த வீட்டை பார்த்துவிட்டு வந்ததிலிருந்து அதை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்ற ஒரே கவலை மட்டும் வந்தது. கார் நின்றது போன்ற உணர்வு ஏற்பட கண் விழித்தேன். வீடு வந்து இருந்தது. இடையில் கூப்பிடலாம் என்று பார்த்தேன். கண் விழிகள் உருண்டு கொண்டிருந்தது. ஏதோ யோசனையில் இருக்கிறாய் என்று விட்டுவிட்டேன். இறங்கலாமா? தருண் கேட்க இறங்கி வீட்டுக்குள் வந்தேன். காலிங் பெல்லை அடிக்க தாரிணி வந்து கதவை திறந்தாள். எதற்காவது அவளை கூப்பிடும்போது அக்கா என்று கூப்பிடுவேன். ஆனால் அவளை பற்றி பேசும்போதும் நினைக்கும் போதும் அவள் இவள் என்றுதான் வருகிறது. அவள் கையில் இருந்த பேபி சோனா என்னை தன் உருட்டு விழிகளால் பார்த்தாள். 9 மாத குழந்தை அவள். அவ்வப்போது லேசாக எழுந்து நிற்பதும் பின்பு தடுமாறி தரையில் மண்டியிடுவதையும் பார்த்து ரசித்திருக்கிறேன். ஆனால் என் குழந்தையோடு பெரிதாக நேரம் செலவு செய்ய என்னால் முடிவதில்லை. நான் விரும்பினால் ஒர்க் ஃப்ரம் ஹோமையே தொடரலாம் என்று கம்பெனியில் சொன்னார்கள். ஆனால் என் கணவரோடும் குழந்தையோடும் நேரம் செலவிட விரும்பினேன். அதனால்தான் நேற்றிலிருந்து அலுவலகம் செல்கிறேன். இரவு முருகலான ஆனியன் தோசையுடன் தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் பிரமாதமாக ஒத்துப்போனது. நிறைவாக சாப்பிட்டு ஹாலுக்கு வந்தபோது, இந்தா ஸ்ரேயா, பாப்பாவை சாப்பிட வச்சுட்டேன், தூக்கிட்டு போ, சோனாவை என்னிடம் நீட்டினாள் தாரணி. இல்லக்கா, நீயே பேபியை தூங்க வச்சுடு, எனக்கு டயர்டா இருக்கு. அதோட நான் தருண் கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றேன். இது குழந்தையோட தூக்க நேரம்தான். கொஞ்ச நேரத்துல சமத்தா தூங்கிடுவா. தாரணி சொல்ல எனக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. தினமும் நீதானே தூங்க வைக்கிற, இன்னைக்கு என்ன என்றேன் சிடுசிடுப்பாக. இத்தனை நாள் உனக்கு வேலை நேரம் மாறி மாறி போய்கிட்டு இருந்தது. இனி ஸ்கூல்ல பிள்ளைங்க மாதிரி காலையில போயிட்டு சாயந்தரம் வந்துருவல்ல. வந்ததுக்கு அப்புறம் பாப்பாவை பார்த்துக்க ஏன் என்றாள். எனக்கு சுறுசுறுவென்று கோபம் வந்துவிட்டது. நான் இவளை வேலைக்கு சேர்த்தாள். இவள் என்னமோ எனக்கு வேலை சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்று தோன்றியது. எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். சொல்லிவிட்டு நான் நிற்காமல் போக தருண் என்னை பார்த்து கொண்டே என்னுடன் வந்தான். ஏன் ஸ்ரேயா, எதுக்காக அவங்க கிட்ட கோவப்படுற? நம்ம குழந்தை தானே, நாமும் பாத்துக்கிறதுல என்ன தப்பு? தருண் கேட்க எனக்கு ஒரு மாதிரியானது. நான் சொன்னதற்கு தாரிணி எந்த பதிலும் சொல்லவில்லை. பரிதாபமாக பார்த்தாள். ஒருவேளை அவளை பரிதாபமாக பார்த்து கொண்டாளா, இல்லை என்னை பரிதாபமாக பார்த்தாளா? புரியவில்லை. அப்படி பேசி இருக்கக்கூடாது என்று தோன்றியது எனக்கு. நாள் முழுவதும் வீட்டு வேலையையும் பார்த்து கொண்டு குழந்தையையும் பார்த்து கொள்கிறாள். எப்படியாவது அந்த வீட்டை வாங்கிவிட வேண்டும் என்ற நினைவு மனதில் ஓடிக்கொண்டிருந்ததால் கொஞ்சம் கடுமையாக பேசிவிட்டேன் என்பதை உணர்ந்தேன். தருணின் முகத்தை நிமிர்ந்து பார்க்க சங்கடமாக இருந்தது. என் அருகில் வந்தவன் மெதுவாக தாடையை தொட்டு நிமிர்த்தினான். ரொம்ப டயர்டா இருக்கியா? சரி, பரவாயில்ல, படுத்துக்கோ என்றான். அவனுடைய கையை பிடித்து கொண்டு, சாரி தருண், நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பேசணும். அந்த டென்ஷன்ல தான் ஏதேதோ பேசிட்டேன் என்றேன். நீ எனக்கு சாரி சொல்ல அவசியமே இல்லை. அவங்களுக்கு தான் முதல்ல சொல்லணும். பாவம், முழுசா நம்மள நம்பி இங்கேயே இருக்காங்க. ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். தருண் வெளியே போக யோசனையோடு நானும் வெளியே வந்தேன். இடுப்பில் குழந்தையுடன் சமையலறை முன்பு நின்ற தாரணியிடம் இவர் ஏதோ பேசிக் கொண்டிருப்பதும் அவள் கண்களை துடைத்து கொண்டிருப்பதும் இங்கிருந்தே தெரிந்தது. அதிகபட்சம் ஒரு சாரி சொல்லிவிட்டு வரவேண்டியதுதானே. இவ்வளவு நேரம் என்ன பேச்சு வேண்டி கிடக்கிறது என்று தோன்றியது எனக்கு. சில நிமிடங்கள் கழித்து அவன் வர
இன்று எப்படியாவது வீடு வாங்குவதை பற்றி பேசிவிட வேண்டும் என்ற நினைவுதான் மனதில் மேலோங்கி நின்றது. இந்த மாதத்திற்குள் எப்படியாவது அட்வான்ஸ் கொடுத்து மீதி தொகைக்கு பேங்கில் லோன் போட்டுவிட வேண்டும். தருண் வந்ததும் கையை பிடித்து அழைத்து வந்து பெட்டில் உட்கார வைத்தேன். என்ன, என் டார்லிங்குக்கு அடுத்த குழந்தை வேணும்னு தோணுதா? கொஞ்சி அவனை முறைத்தேன். அவன் சிரித்துக்கொண்டே சரி சொல்லு என்று கேட்க என் மொபைலில் இருந்த அந்த வீடியோவை காண்பித்தேன். வீடு நன்றாக இருக்கிறது, ரொம்பவும் பெரிதாக இருக்கிறது என்றான். வீடு என்று சொல்லாதே தருண், பங்களா என்று சொல்லு. நான் காலையில என் ஃப்ரெண்டு வித்யா கூட போய் இந்த வீட்டை பார்த்துட்டு வந்தேன். இது அவங்க சொந்தக்காரவங்க ஒருத்தரோட வீடுதான். ஒரே மக கனடாவுல செட்டில் ஆயிட்டா. இவங்களும் அங்கேயே போக விரும்புறாங்க. அதனால வீட்டை வித்துட்டு போக முடிவு பண்ணிட்டாங்க. ரேட் ரொம்ப ரீசனபிளா தான் சொன்னாங்க. நான் சொல்ல இதையெல்லாம் ஏன் சொல்கிறாய் என்பது போல புரியாமல் பார்த்தான் தருண். தருண், நான் உங்க வீட்டுக்குள்ள வந்து பார்க்கலன்னாலும் உங்க வீடும் ரொம்ப பெருசுன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கும் பெரிய வீட்ல வாழணும்னு ஆசை இருக்கு. நான் நிறைய சம்பாதிக்கிறேன், நீயும் நிறைய சம்பாதிக்கிறதா? என்ன, இன்னும் வேற கம்பெனிக்கு மாறினா இது போல 2 மடங்கு சம்பளம் கிடைக்கும். நாம 2 பேரும் அங்க ஒன்னாதான் வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் இது எனக்கு 3வது கம்பெனி. ஆனா நீதான் அந்த கம்பெனியை விட்டு வரமாட்டேங்கிற. நான் சொல்ல அவன் முகம் வாடியது. சட்டென்று சுதாரித்து கொண்டேன். சொல்ல வந்த விஷயத்தை விட்டு எதற்கு வேறு விஷயம் பேச வேண்டும்? அந்த வீட்டை வாங்கும் என் முடிவைச் சொன்னேன். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே, யோசிக்கலாம் என்றவனை பேசி பேசி சம்மதிக்க வைத்தேன். இருவரும் ஆபீஸில் லோன் போட்டு முன்பணத்தை கொடுத்து மீதிக்கு ஹவுசிங் லோன் போட்டு விடுவது என்ற என் திட்டத்தை சொல்ல அரை மனதாக சம்மதித்தான். அதன் பிறகு திட்டங்களை வேகமாக வகுக்கத் தொடங்கினேன். அவன் அலுவலகத்தில் 50 லட்சம் ரூபாய்க்கு லோன் அப்ளை செய்தான். நானும் என் அலுவலகத்தில் லோனுக்கு அப்ளை செய்த போதுதான் அந்த வாய்ப்பை சொன்னார்கள். தருணிடம் கூட நான் பேசவில்லை. உடனே ஒத்துக்கொண்டேன். 3 மாத பயிற்சி அமெரிக்காவில். அதன் பிறகு கூடுதல் பொறுப்பு, கூடுதல் சம்பளம், கூடுதல் வேலை நேரமும் தான். அந்த பங்களாவை வாங்கும் முடிவு இன்னமும் உறுதியானது. வெளிநாடு போகும் என் முடிவை சொன்னபோது தருண் அடியோடு சம்மதிக்கவில்லை. ஆனால் நான் என் முடிவில் நிலையாக இருந்தேன். அதைவிட தாரணி, ஸ்ரேயா, நான் சொல்றேன்னு கோபிச்சுக்காத. இப்போது நீ பார்க்கும் வேலையே போதும். இனிமேலாவது குழந்தையை பார்த்துக்கொள், நான் வீட்டை பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்ல எனக்கு கோபம் வந்துவிட்டது. ஏதோ என் குழந்தையின் மேல் எனக்கு துளியும் அக்கறை இல்லாதது போல பேசுகிறாளே. அந்த குழந்தைக்காகத்தான் நான் இதையெல்லாம் செய்கிறேன் என்பது இவளுக்கு எப்படி தெரியும்? என்னைப் போல என் மகளும் சராசரி வாழ்க்கை வாழாமல் ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்காகத்தான் இவ்வளவையும் செய்கிறேன். ஊர்க்காரி என்று உரிமையோடு அழைத்து வந்ததற்கு இன்று உடன் பிறந்தவளைப் போல உரிமை எடுத்துக்கொள்கிறாள். சுதந்திரமாக விட்டதில் அவள் வேலைக்காரி என்பது மறந்துவிட்டது போல. எனக்கு உள்ளுக்குள் கோபம் ஊற்றெடுத்தது. ஆனால் கோபத்தை காட்ட முடியாது. விரைவில் அமெரிக்கா கிளம்ப வேண்டும். இந்த குறுகிய காலத்தில் இன்னொருத்தியை நம்பி வேலைக்கு சேர்க்க முடியாது. குழந்தையை நன்றாக பார்த்துக்கொள்வாளா என்று சொல்ல முடியாது. இவ்வளவு நாளாக குழந்தை பிறந்த 1 மாதத்திலிருந்து கூடவே இருக்கிறாள். குழந்தையும் அவளிடம் நன்றாக ஒட்டிக்கொண்டது. பேபியும் என்னை விட அவளிடம்தானே அதிகமாக இருக்கிறது. இருக்கட்டும், வெறும் 3 மாத ட்ரெய்னிங் தானே, முடித்துவிட்டு வந்து இவளை கணக்கு தீர்த்து அனுப்பிவிட வேண்டும் என்ற முடிவுடன் அமைதியாக இருந்தேன். கிளம்பும் முன் வித்யாவிடம் திரும்பி இந்தியா வந்ததும் அந்த வீட்டை வாங்கிக் கொள்ளும் என் எண்ணத்தை சொல்ல அவளும் அவர்களுக்கு தகவல் கொடுத்தாள். கம்பெனியின் சார்பாக போவதால் பெரிய ஃபார்மாலிட்டிஸ் எதுவும் இல்லை. அடுத்த 15ஆம் நாள் நான் கிளம்ப அரை மனதாக என்னை ஏர்போர்ட்டுக்கு அழைத்து வந்தான் தருண். நான் போர்டிங் ஃபார்மாலிட்டிஸ்க்காக உள்ளே போக குழந்தையுடன் நின்று கொண்டிருந்த தாரணியை தருண் ஏதோ மனைவியை அழைத்துச் செல்வது போல போவதாக தோன்றியது எனக்கு. எதையோ இழப்பது போன்ற ஒரு உணர்வு எனக்குள் ஏற்பட்டது. பணம் வேண்டும் என்பதற்காக எதையாவது இழக்கப் போகிறேனா? குழப்பத்துடன் உள்ளே வந்து உட்கார்ந்தேன். என்ன செய்யலாம் என்று யோசிப்பதற்குள் என் பெயர் அழைக்கப்பட்டது. இமிகிரேஷன் மற்ற ஆவணங்கள் சரிபார்ப்பு முடிந்து வேறு இடத்துக்கு அனுப்பப்பட்டேன். அடுத்து நான் அமெரிக்கா போய் சேர்ந்ததும் முதல் வேலையாக தருணுக்கு ஃபோன் செய்தேன்.
அவன் ஏதோ சுரத்தில்லாமல் பேசியது போல தோன்றியது. ஒரு நிமிடம் நிதானித்து நான் பேச, அவன் சாதாரணமாகத்தான் பேசினான். ஒருவேளை எனக்கு இருக்கும் மனநிலையில் அப்படி தோன்றியதோ என்னமோ. ஓரிரண்டு நாட்களில் எனக்கும் வேலை அதிகமாகிவிட, நான் எல்லாவற்றையும் மறந்து என் வேலையில் மட்டும் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். வாங்கப் போகும் அந்த வீட்டுக்காக கொஞ்சம் அதிகமாக உழைப்பது தவறில்லை என்ற எண்ணம் தோன்றியது. சமாதானம் செய்து கொண்டு 3 மாத ட்ரெய்னிங்கை நிறைவாக முடித்தேன். வந்து இறங்கி என்னை ஏர்போர்ட்டில் வரவேற்க என் கணவர், தாரணி, என் பேபி மூவரும் வந்திருந்தனர். என் குழந்தை சோனாவுக்காக நிறைய பொருட்களை பார்த்து பார்த்து வாங்கி வந்திருந்தேன். ஆசையாய் அவளை தூக்கப் போனேன். அவள் தாரணியின் தோளோடு ஒட்டிக்கொண்டாள். மீண்டும் அவளை தூக்க வீழ் வீழ் என்று கத்த ஆரம்பித்தாள். சுற்றி நிற்பவர்கள் எங்களை பார்க்க ஆரம்பிக்க எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. லக்கேஜ்களை விட்டுவிட்டு சட்டென்று காருக்குள் போய் உட்கார்ந்து விட்டேன். யாருடைய முகத்திலும் மலர்ச்சி இல்லை. நான் வருத்தப்படுவதற்கு காரணம் இருக்கிறது. ஆனால் நான் வந்தது இவர்களுக்கு சந்தோஷம் இல்லையா என்று நினைத்தபோது உள்ளுக்குள் ஏதோ குத்தியது போல உணர்ந்தேன். தருண் என்னுடைய பயண விபரங்கள், ட்ரெய்னிங்கை பற்றி ஆர்வமாக விசாரித்தான். என்னுடைய மனநிலை மாறியது. என் மனதில் இருந்த வலி சரியானது போல தோன்றியது. இந்த 3 மாத காலத்தில் தாரணியின் மேல் எனக்கு இருந்த வருத்தம் மறைந்திருந்தது. அவள் கடைசி வரை நம்மோடு இருந்துவிட்டு போகட்டும் என்று முடிவு செய்தேன். நாளை மறுநாள் குழந்தையின் முதல் பிறந்த நாள். ரொம்பவும் விமரிசையாக கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அவகாசம் வேறு இல்லை. என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்து கொண்டு ஒரு நாள் ஓய்வுக்கு பிறகு அலுவலகம் புறப்பட்டேன். என் புதிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்காக கிளம்பி கிச்சனில் இருந்த தாரணியிடம் சென்றேன். அக்கா, நான் 9 மணிக்கு தான் வருவேன். ரெஃப்ரெஷ் ஆகி சாப்பிட சரியா 10 ஆயிடும். நான் வந்த பிறகு சூடாக செய்தால் போதும் என்றேன். ஸ்ரேயா, நாளை மறுநாள் குழந்தையின் முதல் பிறந்தநாள் முடிந்ததும் நான் உடனே கிளம்பி விடுவேன். இதற்கு மேல் என்னால் இங்கு இருக்க முடியாது. நீ வேறு ஏதாவது ஏற்பாடு செய்து கொள் என்றாள். எனக்கு தூக்கி வாரி போட்டது. நின்று என்ன ஏது என்று கேட்க நேரமில்லை. சரி, மாலை பார்த்து கொள்ளலாம் என்ற முடிவோடு கிளம்பி விட்டேன். தருணின் வேலை நேரமும் என்னுடைய வேலை நேரமும் வேறு வேறு. இரவு வேலை முடிந்ததும் என்னை கம்பெனி காரில் டிராப் செய்து விடுவார்கள். இந்த பொறுப்பிற்கு இன்று முதல் நாள். அதோடு காலையில் தாரணி பேசியது வேறு. பெரும் குழப்பமாக இருந்தது. வழக்கமான நேரம் வருவதற்குள் எதிலும் கவனம் போகவில்லை. வெறுப்பாக இருந்தது. போதும், மீதியை வீட்டில் போய் பார்த்து கொள்ளலாம். முதலில் தாரணியிடம் என்ன ஏது என்று கேட்க வேண்டும். கிளம்பிவிட்டேன். கதவில் கை வைக்க அது உடனே திறந்து கொண்டது. குழந்தை தனியாக ஹால் சோஃபாவில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தது. பார்வையை படரவிட சமையலறையை அடுத்து இருக்கும் யூட்டிலிட்டிஸ் பிளேஸில் தாரணியும் என் கணவரும் மிகவும் நெருக்கமாக நின்று கொண்டிருந்தனர். எனக்கு தூக்கி வாரி போட்டது. நான் இப்போது வருவேன் என்று கண்டிப்பாக எதிர்பார்க்க மாட்டார்கள். அதனால்தான் இத்தனை தைரியமோ? அப்படியானால் எனக்கு துரோகம் செய்கிறார்களா? துரோகம் செய்வது என் கணவரா, தாரணியா? அவர்கள் இருக்கும் நிலையை பார்த்தால் இருவருமே சேர்ந்துதான் இதை செய்வது போல தோன்றுகிறது. எவ்வளவு நாட்களாக இது நடக்கிறது? தாரணி தேம்பி அழுவது போல தெரிகிறது. என் கணவர் அவளை சமாதானப்படுத்துவதும் தெரிகிறது. சத்தமில்லாமல் பின்பக்கமாக வந்து நின்று என்ன பேசுகிறார்கள் என்று கவனித்தேன். கண்டிப்பாக அங்கிருந்து அவர்கள் என்னை பார்ப்பதற்கு வழியே இல்லை. அவசியம் என்று சொல்லிவிட வேண்டும். இதற்கு மேல் என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. அவளாக புரிந்து கொள்வாள் என்று நினைத்தேன். ஆனால் அவளுக்கு பணத்தை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை. என் மனசாட்சி இதற்கு மேல் மறைக்க இடம் தராது. தாரணியின் குரலில் பிடிவாதம் இருந்தது. அவள் மனம் வருத்தப்படும் என்பதற்காகத்தான் பார்த்தேன். இன்று கண்டிப்பாக சொல்லிவிடுகிறேன். என்னை நம்புங்கள். உங்கள் முடிவை கைவிடுங்கள். நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன் என்றது என் கணவரின் குரல். எனக்கு கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு வந்தது. இந்த தாரணி எனக்கு என்னமோ பணத்தாசை என்கிறாளே. யாருக்காக சம்பாதிக்கிறேன்? என் குடும்பத்துக்காக தானே. ஓ, நான் பணம் பணம் என்று ஓடுவதால் இவர்கள் இங்கு உல்லாசமாக இருக்கிறார்களா? என் கணவர் என் மேல் உயிரையே வைத்திருக்கிறார்.
எனக்கு எந்த நாளும் உண்மையாக இருப்பார் என்று நினைத்தது எவ்வளவு பெரிய தவறு. பாவம் என் குழந்தை. இவள் பொறுப்பில் விட்டதில் குழந்தையை மட்டுமல்ல, இப்போது என் கணவரையும் அபகரித்துக் கொண்டு விட்டாள். தனக்கென ஒரு வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவள் இப்போது பார்த்தால் தனக்காக ஒரு ரெடிமேட் வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ள நினைக்கிறாளோ? விடக்கூடாது. இவர்களை கையும் களவுமாக பிடித்து விட வேண்டும். இதற்கு ஒரு முடிவு கட்டிவிட வேண்டும் என்று நினைத்து அடுத்த அடி எடுத்து வைத்தேன். இல்ல தம்பி என்ற குரல் கேட்டு அப்படியே நின்றுவிட்டேன். உங்கள அவ மலை மாதிரி நம்பி இருக்கா. நீங்க அவகிட்ட கடினமா பேசினா அவளால அதை தாங்கிக்க முடியாது. அதனால நானே அவகிட்ட அவ பண்ற தப்ப சொல்றேன். நான் இங்கிருந்து போனால்தான் வேற வழி இல்லாம குழந்தைய கவனிச்சுக்க தொடங்குவா. எனக்கும் குழந்தையை விட்டு பிரியறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். எப்படியும் இன்னொருத்தர வேலைக்கு வச்சாலும் குழந்தை அவங்க கிட்ட பழக நிறைய நாட்களாகும். அதுவரை ஸ்ரேயா குழந்தையை பார்த்துதானே ஆகணும். இனி குழந்தைக்கும் புரிய ஆரம்பித்துவிடும். இனியும் அவள் குழந்தையை கவனிக்கவில்லை என்றால் எந்த நாளும் ஒட்டாது. உண்மையான வாழ்க்கை என்பது நம்முடன் இருப்பவர்களோடு நம் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்வதுதான். எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் நாம் படுக்கப் போவது ஒரு 6 அடி கட்டிலில்தான். ஸ்ரேயாவின் மேல் உங்களுக்கு அளவில்லாத அன்பு இருக்கிறது. அது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இதையெல்லாம் நீங்கள்தான் அவளுக்கு புரிய வைக்க வேண்டும். எப்போதும் நானே குழந்தையை கவனித்துக் கொண்டால் எனக்கும் குழந்தையை விட்டு பிரிவது மிகவும் கஷ்டமாகிவிடும். இதையெல்லாம் மனதில் கொண்டுதான் நான் கிளம்புகிறேன் என்கிறேன். என்னை தடுக்காதீங்க தம்பி. கெஞ்சலாக வந்தது தாரணியின் குரல். இல்லை அக்கா. அவளுக்கு வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசைதானே தவிர வெறியெல்லாம் கிடையாது. எப்படியும் இப்போது இருக்கும் வாழ்க்கைக்கு ஒன்றும் குறைவில்லை என்பதை நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 வருடமாக இங்கேயே இருக்கிறீர்கள். உங்களை என் உடன்பிறந்த சகோதரியாகத்தான் பார்க்கிறேன். உங்களுக்கும் சோனாவை விட்டு பிரிந்திருப்பது சிரமம். அதனால் நீங்கள் எங்கும் போக வேண்டாம். உங்கள் முடிவை கைவிடுங்கள். நான் ஸ்ரேயாவிடம் சொல்லி இனி குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கச் சொல்கிறேன் என்றது என் அன்பு கணவரின் குரல். அதுவரை கண்களில் ஆறாக வடிந்து கொண்டிருந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறியது. கொஞ்ச நேரத்தில் மனது என்னவென்னவெல்லாம் நினைத்துவிட்டது. பார்ப்பது எவ்வளவு நேரங்களில் தவறான கண்ணோட்டத்தில் முடிகிறது. சத்தம் இல்லாமல் தெளிந்த மனதோடு வந்த வழியே கிளம்பிவிட்டேன். கால் போன போக்கில் கொஞ்ச தூரம் நடந்து வந்து அங்கிருந்த பேக்கரியில் ஒரு டீ குடித்தேன். என் தோழி வித்யாவிடமிருந்து போன் வந்தது. டி ஸ்ரேயா, உனக்கு ஒரு வருத்தமான நியூஸ் டி என்று ஆரம்பிக்க எனக்கு இருந்த மனநிலையில் வானம் இடிந்து விழுந்துவிட்டது என்று சொன்னால் கூட அது வருத்தமான செய்தியாக இருக்காது என்று தோன்றியது. என்ன என்று கேட்க, என் உறவுக்காரங்க பொண்ணு கனடாவுல இருந்தால, அவ இந்தியாவுக்கே வந்து செட்டில் ஆக போறாளாம் டி. சோ வீடு விக்கிற ஐடியாவை டிராப் பண்ணிட்டாங்க. வித்யா சொல்ல சாதாரணமாக அப்படியா என்றேன். என்னடி இப்படி கேக்குற? நீ ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்கணும்னு சொன்னியே. வித்யா கேட்க, ஆமாண்டி, வாங்கணும். என் கணவரோட அன்பை வாங்கணும். என் குழந்தையோட அட்டென்ஷனை வாங்கணும். எனக்கு அது போதும் என்றேன். அவளுக்கு புரியவில்லை, குழம்பினாள். ஆனால் நான் தெளிவாக இருக்கிறேன். மெதுவாக நடந்து வீட்டுக்கு வந்தேன். சிட் அவுட்டில் குழந்தை சோனாவுடன் என் அன்பு கணவர் தருணும் தாரணி அக்காவும் விளையாடிக் கொண்டிருந்தனர். அதுவரை சாதாரணமாக இருந்த தாரணியின் முகம் என்னை பார்த்ததும் கொஞ்சம் கோபத்துக்கு மாறியது. வீட்டுக்குள் நுழைந்ததும் செருப்பை கழட்டிவிட்டு நேராக உள்ளே செல்லும் நான் இன்று குனிந்து குழந்தை சோனாவை கையில் எடுத்துக்கொண்டேன். நான் உள்ளே நடக்க கூடவே வந்தான் தருண். ரியா, எப்படியும் ரொம்ப டயர்டா தான் இருப்ப. ஆனாலும் நான் முக்கியமா உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும். ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வா. கொடு, குழந்தையை நான் வச்சிருக்கேன் என்றார். இல்லை, இருக்கட்டும் என்ற நான் அதற்கு முன் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றேன். தருண் என்ன என்பது போல பார்க்க, நாளை முதல் நான் வழக்கமான டியூட்டி மட்டும் பார்க்கலாம்னு இருக்கேன். அப்படின்னா உன்னுடைய அந்த வீடு வாங்குற கனவு? தருண் கேட்க, இப்போது நாம வீட்ல தானே இருக்கோம், இது போதாதா என்று நான் கேட்க கண்கள் மின்ன உள்ளே வந்த தாரணி, சரியா சொன்ன, நீ நல்லா இருக்கணும் என்று என் முகத்தை தடவி நெட்டி முறித்தாள். தருணின் குழப்பமான முகத்தை பார்த்து கொண்டு
அடுத்த விஷயத்தை சொன்னேன். எங்க டீம் லீடர் சஞ்சயோட வைஃப் 6 மாசம் முன்னாடி ஆக்சிடென்ட்ல இறந்தது உங்களுக்கு தெரியும் இல்ல தருண் என்றேன். நல்லா தெரியுமே. ஏற்கனவே அவருக்கு லேட் மேரேஜ். நம்ம கல்யாணத்துக்கு 3 மாசம் முன்னாடி தானே அவருக்கு முதல் குழந்தை பிறந்தது. சின்ன குழந்தை வேற. பாவம் என்றார் தருண். ஆமாம். அவர் தன்னையும் குழந்தையும் பார்த்துக்க ஒரு பொண்ண தேடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் 35 வயசாகுது. உங்களுக்கும் உங்க அக்கா தாரணிக்கும் சம்மதம்னா அவரை சோனாவின் பிறந்த நாளுக்கு வரச் சொல்லி பேசலாம்னு இருக்கேன். பேசலாமா என்றேன். என்னம்மா ஸ்ரேயா விளையாடுற? எனக்கு எதுக்கு கல்யாணமும் காட்சியும்? நீ நான் பார்க்க வளர்ந்த பொண்ணு. என் தங்கச்சி மாதிரி தான். நீ உன் குழந்தை கணவரோடு சந்தோஷமா வாழ வேண்டும் என்றுதான் நான் இங்கிருந்து போறேன்னு சொன்னேனே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை என்றாள் தாரணி. அக்கா, நீங்க என்ன தங்கச்சியா நினைக்கும் போது ஏன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி நான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? நாளை நம்ம சோனா பர்த்டேக்கு சஞ்சய் சார குழந்தைய கூட்டிட்டு வர சொல்றேன். அதுக்கப்புறம் உங்க கருத்தை சொல்லுங்க என்றேன். ரொம்பவும் நல்லது ரியா. எனக்கும் அவரை நல்லா தெரியும். அவரே நம்ம தாரணி அக்காவுக்கு வாழ்க்கை துணையா வந்தா ரொம்ப சந்தோஷம்தான். கண்டிப்பா வர சொல்லிடு என்று தருண் சொல்ல, அக்கா மௌனமாய் அங்கிருந்து செல்வதை நாங்கள் இருவரும் கவனித்தோம். எங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக குழந்தை மேல் இருக்கும் பாசத்தை கூட தியாகம் செய்து போகத் துணிந்த தாரணி அக்காவை பார்க்க எனக்கு பெருமையாக இருந்தது. சில நேரங்களில் நாம் பார்ப்பது கேட்பது தவறாக கூட இருக்கலாம். உண்மையான உறவுகள் எப்போதும் மாறுவதில்லை. நன்றிகளுடன் உங்கள் கலைவாணி. நன்றி, வணக்கம்.